மிஸ்டேக். ஸோ வெல்கம் டு மிஸ்டேக் இன்ஃபினிட்டி. இப்போ ஸ்க்ரீனில் உங்களுக்கு 0 to 5 வரைக்கும் நம்பர்ஸ் தெரியும். உங்களோட மொபைல் நம்பரோட லாஸ்ட் டிஜிட் இந்த நம்பருக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா இந்த ரீடிங் இதில் வர மெசேஜ் உங்களுக்காக தான். இப்போ ரீடிங்குள்ளே போகலாமா? பாடம் சப்ளை பண்ணிக்கிறேன். லாஸ்ட் டிஜிட் 0 to 5 இருக்கிறவங்க யூனிவர்ஸ் என்ன மெசேஜ் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். உங்கள் மொபைல் நம்பரோட லாஸ்ட் டிஜிட் 0, 1, 2, 3, 4, 5 இதுக்குள்ளே இருக்கிற வியூவர்ஸ் இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள். யூனிவர்ஸ் உங்களுக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க. கார்டை இப்போ ரிவீல் பண்ணிடலாம். இப்போ கார்டில் இருக்கிற எனர்ஜி வச்சு பார்க்கும்போது ரொம்ப நாளாகவே நீங்கள் வந்து நிறைய விஷயங்களை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, ஒரு ஜக்லிங்லேயே இருக்கிறீங்க. ஸோ வந்து அதாவது என்னென்னா ஒர்க்கு, எமோஷன்ஸு, ரிலேஷன்ஷிப்பு, ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களை வந்து நீங்கள் வந்து ஒரே நேரத்தில் ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ வந்து இதில் வந்து ஜக்லிங் பண்ணுறீங்க, எதை எப்படி பண்ணுறது அப்படின்னு ஒரு மாதிரி கன்ஃபியூஷனில் இருக்கீங்க. ஸோ வந்து யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எவ்ரிதிங் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஸோ வந்து சூஸ் வைஸ்லி, எது வந்து அதிகமான ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்றத நீங்கள் தான் வந்து அதை வந்து ஃபைனலைஸ் பண்ணணும். ஏன்னா எல்லாத்தையும் ஒரே மாதிரி நீங்கள் ஹேண்டில் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து அது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் இது வந்து நெக்ஸ்ட்டு வந்து ஜட்ஜ்மெண்ட் கார்டு வந்திருக்கு. இது வந்து சாதாரண கார்டு கிடையாது. இது வந்து ஒரு ரியலைசேஷன் மூமெண்ட்டு. இப்போ நீங்கள் வந்து ஒரு டிசிஷன் எடுக்க வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்கீங்க. ஸோ இது வந்து ஃபியரில் இருந்து கிடையாது, ப்ரெஷரில் இருந்து கிடையாது. உங்களுடைய இன்னர் ட்ரூத் என்ன சொல்ல வருது அதை நீங்கள் கவனிங்க. உங்கள் இன்னர் ட்ரூத் ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வருது. ஸோ அதை நீங்கள் கவனிக்கும்போது உங்களுக்கு ஒரு நியூ பிகினிங் வருது. ஸோ இது வந்து ஒரு ஸ்பார்க், ஏதாவது ஒரு ஐடியா இல்லை அப்படின்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மாதிரி. பட் ஆனால் வந்து ஸ்பார்க் வந்தால் மட்டும் போதாது. பட் நீங்கள் அதுக்கு எப்படி ஒர்க் பண்ணுறீங்க, யூ மஸ்ட் ஆக்ட் ஆன் இட். ஸோ வந்து நீங்கள் அதுக்கு ஒத்துழைக்கும் போது தான் உங்களால் வந்து அதை இது பண்ண முடியும். ஸோ வந்து ரொம்ப நாளாக பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ இன்வெஸ்ட் சொல்கிறது வேக்கப், டிசைன் மூவ். ஸோ ஒரு கிளியர் டிசிஷன் எடுத்த உடனே ஒரு பவர்ஃபுல் நியூ ஸ்டார்ட் ஓப்பன் ஆகும். ஸோ வந்து லெட் கோ ஆஃப் கன்ஃபியூஷன். ஓகே, ட்ரஸ்ட் யுவர் காலிங், ஸ்டெப் இன் டு யுவர் நெக்ஸ்ட் சாப்டர் போல்ட்லி. தேங்க்யூ. இப்போ உங்கள் ஸ்க்ரீனில் வந்து 6, 7, 8, 9 இந்த டிஜிட் நம்பர்ஸ் தெரியும். உங்கள் மொபைல் நம்பரோட லாஸ்ட் டிஜிட் இந்த நம்பராக இருந்தால் இந்த ரீடிங் உங்களுக்காக தான். யூனிவர்ஸ் உங்களுக்கு கார்டு இப்போ ரிவ்யூ பண்ணிடலாம். ஓவரால் கார்டு எனர்ஜி வச்சு பார்க்கும்போது நீங்கள் ஃபீல் பண்ண எமோஷன்ஸ் வந்து ஃபுல்லாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஹார்ட் வந்து ஓப்பன் ஆகணும். அப்போ தான் இப்போ வந்து என்னென்னா நீங்கள் ஒரு பயத்தினால ஹார்ட் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கீங்க. ஸோ லவ் இருக்குது, ஃபீலிங் இருக்குது, பட் ஆனால் ஃப்ளோ இல்லை. இன்வெஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்டாப் சப்ரஸிங் சொல்கிறாங்க. நீங்கள் சப்ரஸ் பண்ணி வைக்காதீங்க உங்களோட ஃபீலிங்ஸை அப்படின்னு சொல்லி, ஃபீலிங்ஸை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதேனால ஓவர் திங்கிங்னால என்ன ரொம்ப வந்து ஓவர் திங்கிங் போயிட்டுருக்கு. ஸோ நைட் ஃபுல்லாக வந்து ஆன்சைட்டி, அதே மாதிரி வந்து ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறீங்க. நைட் டைம் தாட்ஸ் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குது. ஸோ என்னென்னா ஆனால் வந்து ஆக்சுவலாக இப்போ வந்து ஒரு ஹீலிங் ஃபேஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு உங்களுடைய கில்ட்டை ரிலீஸ் பண்ணுங்கள், உங்களோட பயத்தை ரிலீஸ் பண்ணுங்கள்.
இப்போ எமோஷ்னல் கன்ஃபியூஷன் இருக்கிறதுனால யாராவது உங்ககிட்ட இம்மெச்சூராக பிஹேவ் பண்ணியிருக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் உங்கள் ஃபீலிங் மேலே ஒரு டவுட் வச்சுருக்கீங்க, நம்ம யோசிக்கிறது கரெக்டாக, நம்ம பண்ணுறது கரெக்டாக அப்படின்னு. அதனால் உங்களோட இன்னர் சைல்டு வந்து ஹர்ட் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் பி எமோஷ்னலி ஹானஸ்ட். ஸோ ட்ராமா அவாய்ட் பண்ணுங்கள், ஓகேவா? கம்பைனாக சொல்லும்போது நீங்கள் வந்து ஹார்ட்டை க்ளோஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க, மைண்டு வந்து ஓவர் திங்க் பண்ணிகிட்ருக்கு. ஸோ வந்து எமோஷன்ஸ் வந்து கிளியர் இல்லாமல் இருக்கிறதுனால இதில் குட் நியூஸ் என்ன அப்படின்னா ஹீலிங் பீரியட் இப்போ ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து முதல்ல பயத்தை வந்து ரிலீஸ் பண்ணுங்கள். செகண்ட் வந்து உங்களோட ஃபீலிங்ஸை அக்செப்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி கிளியர் கம்யூனிகேஷன், அதுதான் மஸ்ட்டு. ஸோ எமோஷ்னல் பீஸ் கண்டிப்பாக வரும். தேங்க்யூ.